ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 2 எக்ஸாமோட தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. இல்லை எது கரெக்ட் அப்படின்னா ஆன்சர் சி, அவை அல்ல. சரியான தொடரை தேர்வு செய்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னா செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஆன்சர் டி. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் சி, மகடு வந்தாள். மகடுனா பெண், அப்போ மகடு வந்தாள். அடுத்து பொறுத்துக. அடி தாவரம், இது நமக்கு 10th புக்கில் இருக்கும். தட்டு களி களை அடின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. 3 4 2 1. தட்டு அப்படின்னா சோளம், களி அப்படின்னா கரும்பு, களை அப்படின்னா மூங்கில், அடினா வேம்பு. யானையின் ஒலிமரபை கண்டறிக. யானை பிளிரும். ஆன்சர் பி. மானின் தொகை மரபை தொகை சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாதும் ஊரை யாவரும் கேளீர். இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல். கேளீர் அப்படின்னா என்ன மீனிங்னா உறவினர் அப்படின்னு மீனிங். அப்போ இதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி, பகைவர். ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து பி, 4 1 3 2. க அப்படின்னா தராசு, கா அப்படின்னா உறுதி, தே அப்படின்னா பறவை, நீ அப்படின்னா கொள்ளுகை. ஆன்சர் வந்து பி. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து பி, உற்றார். அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. இதில் எல்லாமே கா வரிசையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2வது எழுத்தை தான் வந்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், மெய்யெழுத்துக்களை வந்து வரிசைப்படுத்தி அதில் எந்த எழுத்து எந்த இடத்துல வருதுங்கிறத வச்சு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து சி, கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்துமேடு. வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. நம்ம வேர்க்குரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதில் வந்து என்னன்னா ரூ வந்து என்ன பண்ணுவோம், இந்த ரூ போட்டு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில். அப்போ ஆன்சர் வந்து பி, வேர்க்குரு. காகத்துக்கு உரிய மற்றொரு பேர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி, புட்டம். அன்பிற்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கணீர். திருக்குறளில் வரும்ல, அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதுக்கான ஸ்பெல்லிங் வந்து பூயின், புன்கணீர். ஆன்சர் வந்து டி. வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ, விரல். பிரித்து எழுதுக. வேணன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வேன் ப்ளஸ் நன்மை. ஆன்சர் சி. சேர்த்து எழுதுக. அது ப்ளஸ் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக. ஆன்சர் அது வன்று. உள் ப்ளஸ் மனம் உள்மனம். ஆன்சர் சி. பொறுத்துக. அனுராகம். இந்த நூ வரும்போது என்ன வரும் அப்படின்னா அனுராகம்னா மிக்க ஆசை. இந்த நூ அனுராகம் அப்படின்னா என்னென்னா ஒத்த காதல். 3 சுழி நா ஏனம் அப்படின்னா மான். 2 சுழி நா ஏனம் அப்படின்னா பாவம். ஆன்சர் வந்து ஏ. அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அந்த சொல்லின் திருத்த சொல் என்ன அப்படின்னா அற்ப பாவி. ஆன்சர் சி. கூற்று. எது யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். ஏ யா எனும் சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. எது யாது அப்படிங்கிறது சுட்டு சொற் கிடையாது, அது வினா எழுத்துக்கள். ஏயா அப்படிங்கிறது சுட்டெழுத்து கிடையாது. ஆ இ ஊ அப்படிங்கிறது தான் சுட்டெழுத்து. ஏயா ஆ ஏ ஓ அப்படின்னா அது வந்து வினா எழுத்துக்கள். அதனால் கூற்று தவறு, காரணமும் தவறு. ஆன்சர் வந்து டி. அடுத்து ஒரு பொறுத்துக. அது நாய். இது வந்து என்ன, அக்ரிணை ஒருமை. அடுத்து அவர் அவர்கள் அப்படின்னா உயர்திணை பன்மை. அவை நாய்கள் அப்படின்னா அக்ரிணை பன்மை. தங்கை அப்படின்னா உயர்திணை பெண்பால் ஒருமை. ஆன்சர் வந்து ஏ. இளஞ்சி என்ற சொல் எந்த மொழி சொல் என்று கண்டறிக. இளஞ்சிங்கிறது தமிழ் சொல். நமக்கு அந்த 9th ஒரு உரைநடையில் வரும். இளஞ்சி அப்படிங்கிறது என்னது, அந்த நீர்நிலைகள் அந்த பாடத்தில் வரும். இளஞ்சி அப்படிங்கிறது என்னென்னா தமிழ் சொல். சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்னா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். ஆன்சர் ஏ. தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் இருக்கிறதுல தமிழ் சொல் எது அப்படின்னா பொத்தான். பொத்தான் அப்படின்னா பட்டன் சொல்லுவோம்ல, அதான் பொத்தான். ஆன்சர் வந்து பி. ஒற்றுப்பிழையினை சரி செய்க. ஆன்சர் டி. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஆன்சர் டி. பிழையற்ற தொடரை கண்டறிக. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஆன்சர் ஏ. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னா முகம் திரிந்து நோக்கினாலே என்ன பண்ணுவாங்கன்னா விருந்தினர்கள் வாடுவர். ஆன்சர் வந்து டி.
மனைக்கு விளக்க மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இது வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னா நான்மணி கடிகை. ஆன்சர் டி. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இது எதில் இருக்குது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. ஆன்சர் பி. ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னா கொல்லாமை. ஆன்சர் சி. உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் வந்து ஆன்சர் சி என் சரிதம். என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர். பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழ் என்ன அப்படின்னா தேசபக்தன். தேசபக்தன் அப்படிங்கிறது திருவிக்காவுடைய இதழ். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் தான் இவருடைய இதழ்கள். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் எது அப்படின்னா கரும்பு. இரவில் மாட்டிய இலங்குச்சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இந்த சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னா உருத்திரம் கண்ணனார். ஆன்சர் சி. பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல் என்னன்னா வலைப்பதிவர். ஆன்சர் பி. பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. இதில் வந்து எது பிறமொழி சொல் அப்படின்னா வாடகை. ஆன்சர் சி. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எது அப்படின்னா ஆன்சர் சி அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை என்ன அப்படின்னா ஆன்சர் டி கல்வி. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது புறநடை பயிற்சி. ஆன்சர் ஏ. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா அகநடை பயிற்சி. ஆன்சர் பி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னா ஆன்சர் டி இளமையாக. இடியோசை கேட்ட நாகம் போல என்னும் ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா மிரட்சி. ஆன்சர் சி. நீரு பூத்த நெருப்பு போல. நீரு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ சாம்பல். பொருளறிந்து பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி 3, 1, 2, 4. ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல். உளறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஆன்சர் டி. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. ஆன்சர் டி. மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சுடி தொடர்புடைய பழமொழி என்ன அப்படின்னா நொறுங்க தின்றால் 100 வயது. ஆன்சர் டி. புவியியல் மற்றும் சுரங்காணியர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததுன்று அப்படின்னா இயற்கை வளங்கள் துறை. ஆன்சர் ஏ. பொறுத்துக. பிரேசிங்ஸ், பிரிக்யூட், சிமெண்ட், வெனீர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ 3, 4, 2, 1. அசலென்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தாக்குபவர். அடுத்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து டி 2, 4, 1, 3. ஆன்சர் வந்து டி. சரியான திருக்குறளை கண்டறிக. சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். ஆன்சர் டி. செயப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. தை கொண்டாடப் பெற்றது. ஆன்சர் டி. குமணன் நடந்தான். இத்தொடர் உணர்த்தும் வினை என்ன அப்படின்னா தன்வினை. சரியான தொடரை கண்டறிக. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. ஆன்சர் சி. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். இது வந்து நிகழ்காலம். செல்கிறான் வரதுனால கிரு கின்று ஆன் இன்று வந்துச்சுன்னா என்ன நிகழ்காலம். புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ பிணை. அடுத்து ஏயா ஆஏஓ இந்த எழுத்துக்கள் வந்து என்ன வினாக்குறி இடணும். இதெல்லாம் வினா எழுத்துக்கள், ஏனெனில் இவை வினாச்சொற்கள். உறுதிக்கூற்று சரி, காரணமும் சரி. ஆன்சர் ஏ. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு என்னன்னா பகர அடைப்புக்குறி. ஆன்சர் டி. தேவநேய பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகின்றார் அப்படின்னா ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை அவர் வந்து கூறுறார். ஆன்சர் பி. அடவி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா காடு. பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இந்த குரட்பாவில் மிகுதி அப்படிங்கிற பொருள் எதில் வருதுன்னா கூர் அப்படின்னா மிகுதி. ஆன்சர் பி. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நின்றது. இதில் உள்ள ஒரு பொருட்பன்மொழி உயர்ந்தோங்கி. உயர்ந்து ஓங்கி ரெண்டுமே என்னென்னா ஒரே மீனிங் தான். உயர்ந்துனாலும் ஓங்கினாலும் ஒரே மீனிங். அதான் ஒரு பொருள் பன்மொழி. ஆன்சர் பி. இரு பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து டி 2, 4, 1, 3. உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. உதக மண்டலம். ஆன்சர் பி. மனிதன் மொழியின் வளர்ச்சி கன்று அது வராது அஃது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். ஆன்சர் பி. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. ஆன்சர் வந்து சி.
அடுத்து ஒரு பொறுத்துக. கடற்கரை சாலை, புதுமனை புகுவிழா, உரிமை குரல், பருத்தி துணி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. கடற்கரை சாலை அப்படின்னா கடற்கரையின் கண் உள்ள சாலை. ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து பார்த்தோன்னா புதுமனை புகுவிழா 1 ஏழாம் வேற்றுமை தொகை மற்றும் மூன்றாம் வேற்றுமை உருவு. அடுத்து உரிமை குரல், உரிமைக்கான குரல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆன்சர் 4ஆம் வேற்றுமை உருவு. அப்புறம் பருத்தி துணி, அது வந்து பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பருத்தியினது துணி அதுன்னு வரும் 6ஆம் வேற்றுமை தொகை. ஆனால் இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்து பொருள் கண்டறிக. மா அப்படின்னா இயமன், மா அப்படின்னா வண்டு. ஆன்சர் வந்து டி. அடுத்து நகர வேறுபாடு. அந்நாள், உண்ணல், முன்னாள், எந்நாள். இதுக்கான ஆன்சர் வந்து டி. 4, 3, 1, 2. நாட்டிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம். ஆற்றுணா வேண்டுவது இல். இதில் இருக்கக்கூடிய இன எழுத்து என்ன அப்படின்னா வேண்டுவது. ஆன்சர் டி. சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் வந்து டி. இரண்டும் சரி. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவர், உது, உவை என்பது என்ன அப்படின்னா இடைநிலை சுட்டு. ஆன்சர் வந்து பி. சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி. சொல்லுகிற. இது வந்து சொல்பவர், சொல்கிறவர் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷனே கொடுக்கல. இதில் இருக்கிறதுல பார்க்கும்போது ஆன்சர் வந்து டி. சொல்கிற. அறியாத பையன், இது என்ன பெயரச்சம்னா குறிப்பு பெயரச்சம். ஆன்சர் சி. சிறிய கடிதம், இதுவும் குறிப்பு பெயரச்சம். ஆன்சர் சி. ஆங்கில சொல்லை கண்டறிக. இதில் ஆங்கில சொல் வந்து ஆன்சர் டி. உயில். அடுத்து எதிர்ச்சொல். அணுகுக்கு எதிர்ச்சொல் என்ன? விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. ஆன்சர் ஏ. எதிர்ச்சொல் எந்தைனா என் தந்தை அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் ஏ. நுந்தைனா தந்தை, என் தந்தை, தந்தை. ஆன்சர் வந்து ஏ. பிழையான தொடரை கண்டறிக. பெருமழை, லை வந்து இந்த லை வரும். கண்டதும் மக்கள் மலைத்து போயினர். லை இந்த லை வராது, மலைத்து போயினர். அப்போ ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இதுக்கான ஆன்சர் வந்து எது வரும் அப்படின்னா அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர். அது வரலாம். ஆன்சர் சி வரலாம். அன்றே ஒழிய விடல் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? வினை, பகை என்றின் எச்சம். ஆன்சர் பி. கிளைஞரை அளக்கும் கோல் எது அப்படின்னா நமக்கு வரும் துன்பம். ஆன்சர் ஏ. திருப்புகளில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். இது புலியை போன்று கருப்பு மஞ்சள் வண்ணக்கோடுகளிட்டு ஆடுவது வந்து புலியாட்டம். தப்பாட்டம்ங்கிறது வந்து இதில் வராது. அப்போ காரணம் வந்து தவறு. கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. சரியான விளக்கமும் அல்ல. ஆன்சர் ஏ. கீழ்கண்டவற்றில் சரியானது எதுனா தமிழ். இதில் எதெல்லாம் வந்து தென் திராவிட மொழி இதில் எது அப்படின்னா தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. ஆன்சர் வந்து பி. 2 மட்டும். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் கொடுத்துருக்காங்களா, அது தெலுங்கு வர்றதுனால அது வராது. இதுக்கான ஆன்சர் வந்து 2. தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. அப்போ பி. ஆன்சர் 2 மட்டும். கண்ணதாசன் குறித்த கூற்றுகளில் சரியானது. 1949 கலங்காதிரு மனமே பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். இது கரெக்டு. இயேசு காவியம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இது தவறு. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இது கரெக்ட். அப்போ 1 மற்றும் 3 மட்டும் கரெக்டு. ஆன்சர் டி. வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் பார்த்தோன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. ஆன்சர் ஏ. ஈவில் டோர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா கெடுப்பவர். ஆன்சர் சி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தோம் அப்படின்னா ஆம்னிசென்ட் அப்படின்னா என்னென்னா எல்லாம் அறிந்த நிலை. ஆன்சர் டி. மராய்வு மனு அப்படின்னா என்னென்னா ரிவ்யூ பெட்டிஷன். ஆன்சர் சி. ஊமை தொடருக்கு ஏற்ற சரியான சொல். ஆண்டிகள் மடம் கட்டியது போல. இது வந்து உருவாகாத திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போல. பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல. மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல. போலி. ஆன்சர் வந்து ஏ. 4, 3, 2, 1. நீர்மேல் எழுத்து போல. ஆன்சர் டி. நிலையற்ற தன்மை. மரபு தொடர். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. கரையேறுதல், துன்பத்திலிருந்து மீளுதல், கை கழுவுதல், விட்டு விடுதல், குரங்கு பிடி,
உறுதியாக பற்றுதல். ஆன்சர் ஏ. கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் வந்து ஏமாற்றுதல். ஆன்சர் பி. எரு கெட்டார்க்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இது வந்துக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, எருகட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். ஆன்சர் ஏ. பி சி டி சரி. அடுத்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இந்த கடித குறிப்பிலிருந்து நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக. ஆன்சர் சி. கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. அடுத்து உயிரியலில் அபுலோமானியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா மனநோய். ஆன்சர் டி. அடுத்து தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. நாட்டிக்கல் மைல், நாட்டிக்கல் ஹரிசோன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 1, 4, 2. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து கீழ்காணும் கலைச்சொற்களை பொறுத்துக. நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஸ்பெக்ட்ரோ டெக்னாலஜி, இன்டெலெக்சுவல் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. 4, 3, 2, 1. பிரஸ்பயோஃபியா எனும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லு இது என்ன அப்படின்னா உணவு குழல் தளர்ச்சி அடைதல். ஆன்சர் பி. அடுத்து வணிக மேலாண்மை குறித்த ஒரு ஆங்கில சொல்லை தமிழ் சொற்களோடு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பார்ட்டர், பார்கெனிங், பேட் டெப்ட், அக்யூரி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி. பார்ட்டர் அப்படின்னா பண்டமாற்று, பார்கெனிங் அப்படின்னா பேரம் பேசுதல், பேட் டெப்ட் அப்படின்னா வாராக்கடன், அக்யூரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜிகேக்கான ஆன்சர் பார்க்கலாம்.